ஐ ஹோப் நான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முன்னாடி நாள் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன், தூங்குனேன், எழுந்தேன். இப்போ வந்து கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வரணுன்ற அறிவு கூட எனக்கா தோணலை. எங்கள் அம்மா வந்து போயிட்டு வா, போயிட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு கிளம்பி, இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சிவன் கோவில், ஐ மீன் முருகர் கோயில். அதுக்குள்ளே வந்து எல்லா சாமியுமே இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். இது வந்து எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங். எப்போதுமே வந்து இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டு ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகி போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தூக்கமே வராது. முதல் நாள் நைட்டு அந்த மாதிரி தான் எனக்கும் தூக்கமே வரல. கரெக்டாக ஒரு 3:30 4 o'clock எழுந்து உட்காந்து சரி சும்மா பேசிக்கு ஃப்ரேஸ் எல்லாம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது சும்மா ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். என்னோடய வீட்டுக்கும் எக்ஸாம் சென்டருக்கும் வந்து நியர்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக 40 கிலோமீட்டர்ஸ் கிட்டே டிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்புனா தான் அங்கே ஒரு 8 o'clock ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஏர்போர்ட் போயிட்டு மெட்ரோவில் வண்டி போட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து மெட்ரோவில் போனேன், பார்க்கிங்கில் வண்டி போட்டுட்டு. ஸோ அங்கே போயிட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வர வழியில் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஏன்னா நான் காலையில் சாப்பிடவே இல்லை. எக்ஸாம் அன்றைக்கி எப்போதுமே காலைல சாப்பிட மாட்டேன், சும்மா டீ காஃபி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு போயிடுவேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். மணி வந்து இப்போ 5 ஆகுது. ஸோ நான் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து வெளில கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டேன். ஆனால் வந்து மணி 5 ஆகிட்டதுனால மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால எங்கள் அம்மா வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்குறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. எக்ஸாம் வந்து சண்டே முடிஞ்சது. ஸோ மண்டே, அதுக்கப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே எல்லாமே வரிசையாக எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து அன்றைக்கி நைட்டே ட்ரெயின் ஏறி மறுநாள் மார்னிங் தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். சூப்பரா இருக்கு பிரேஸ்லெட் பாப்பாக்கு. கூட பாப்பாட்ட கொடுங்கடா. இல்ல அவ எந்த குழந்தைகளை பார்த்தாலும் அவளோட விளையாட்டு ஜாமான் கொடுத்துருவா. பாப்பா பாப்பாட்ட சொல்லி கொடுங்க, பாப்பாட்ட கொடுங்க. பாப்பா அக்கா மகாக்கா பாப்பா அப்படின்னு. இவ வந்து என் அக்கா பொண்ணு, அவள் வந்து என் தங்கச்சி பொண்ணு. ஸோ 2 பேரும் வந்து நாங்கள்லாம் ஒன்றா தான் ட்ரெயினில் போனோம். இங்கேருந்து அங்கே போயிட்டு சித்தி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணோம். போன உடனே 2 பேரும் ஒரே குஷியாயிட்டு விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்து விளாண்டுட்டு பிஸ்கட் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஒரே ஜாலியாக இருந்தாங்க 2 பேருமே. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பேரோட ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ மார்னிங் அங்கே ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய பிளான்லாம் வந்து நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். குட் மார்னிங். ஸோ நாங்கள் வந்து காலைல ஒரு 5:30 6 o'clock போல் தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் விளையாட்டே பேசிட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஒரு 4 நாள் வந்து வீட்டில் ஃபுல்லாக ஃபங்க்ஷன், செம்ம வேலை இருக்குது. அதனால் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ படிச்சிடணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதை படிச்சுட்ருக்கேன். படித்து முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எங்கெங்கே பிளான்னு தெரில, எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் என்னென்ன பிளான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்கிறபடி நடக்கிறதா என்னோட பிளான். நான் நல்லா பண்ணுறேன்னு உங்ககிட்ட காட்டுறேன், ஓகேவா? அம்மாவோடது அதை கொடு. இது அம்மாவோடது, அம்மாவோட பிரஷ். யாரா அது? பாப்பா முத்தம் கூட பாப்பாவுக்கு. தூங்கட்டும், தட்டி கொடுங்க, தட்டி கொடுங்க, தூங்கட்டும். அப்பா தூங்கட்டும். ஐயோ எந்திரிச்சிட்டா. இப்ப நான் எங்க இருக்கேன் தெரியுமா? எங்க வீட்டுல இருக்கேன். இதுதான் வந்து நான் பிறந்து வளர்ந்த வீடு. இது வந்து தஞ்சாவூர் பக்கத்துல ஒரத்தநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. ஸோ இந்த வீட்டில் தான் நான் வந்து இப்போ இருக்கேன். இது வந்து ஃபுல்லா கூரை.
இந்த வீடு ஃபுல்லா கூரை. இப்போ வந்து நான் 2 கியூட்டோட இருக்கேன். யார் இந்த 2 கியூட் நம்ம காட்டுறேன். இவளை அவங்க எல்லாருக்குமே தெரியும். இவ வந்து அக்கா பொண்ணு. ஷீ இஸ் மை நீஸ். இவ வந்து என் மாமா பொண்ணு. ஸோ இவ பிறந்த ஒரு 4 months தான் ஆகுது. இங்க பாருடா, இங்க பாருங்க, கொஞ்சம் கொழு கொழு ரொம்ப கியூட்டா இருக்கா. இவளை பார்த்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கா. யாரா இது? தங்கமயில். இது யாரு? இது யாரு? இது யாரு? பாப்பா. பாப்பா கிள்ளி முத்தம் கொடு. லைட்டா லைட்டா கிள்ளி முத்தம் கொடு. முத்தம். அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல, அவ்வளவு வேகமா முத்தம் இல்ல. இவ்வளவு போதும் போதும் போதும். ஐயோ, இப்ப வந்து எல்லாரும் வேலையா இருக்காங்க, நான் மட்டும்தான் வெட்டியா இருக்கேன் அப்படின்றதுனால வந்து எனக்கு வந்து இவங்களை பாத்துக்கிற பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ஒழுங்கா பாத்துக்கணும் 2 பேரையுமே. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா பாக்குறேன் guys. இது கொஞ்சம் விவகாரமாயிட்டு இருக்கே பாருங்க. வந்தீங்களா இல்லையா? ஐயோ ஐயோ, லேட்டா பாக்குறேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அக்காவுக்கு அத்தானுக்கு எல்லாருக்குமே தஞ்சாவூரில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. நான் மட்டும் பாப்பாவை தூக்கிட்டு பெரிய தைரியசாலி மாதிரி பஸ்ஸில் கிளம்பி போயிட்டேன். நல்ல வேளை பஸ்ஸில் தூங்கிட்டு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து வருஷம் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஒரு தாத்தா வீட்டில் எங்கள் அம்மா அந்த மாதிரி எங்கள் சித்தி எல்லா மாதிரி வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து கும்பிடுவாங்க. அதில் இந்த அம்மாச்சிக்கு மட்டும் சாமி வரும். இவங்க எல்லாருமே நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்து சாமிக்கு வந்து பலி கொடுத்து அதை வந்து சமைச்சு சாப்பிட்ருக்குவாங்க. அடுத்து வந்து இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன், இந்த ட்ரிப்பாவோட இதுவே வந்து பூஜை போடுறது தான். பாப்பா பிறந்து அம்மா வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டாங்க, கிடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அங்கே போகணும். நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலில் வந்து மாவிளக்கு எல்லாமே போட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கோயில் தெரியுதா? ஸோ இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். இதுக்கு வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி இப்போ நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம், வேறு யாருமே இல்லை. இங்கே வந்து இப்போ மாவிளக்கெலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஊருக்கு போகிறோம். இது வந்து மன்னார்குடி பக்கத்தில், மன்னார்குடி போகிற வழி ஒக்கநாடு கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இங்கே வந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து நாளைக்கு போகிற ஃபங்க்ஷன் பேர் வந்து மதுக்கூர்னு ஒரு ஊர், பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு மதுக்கூரில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நாளை திருச்சி நைட்டு தான் நாங்கள் மறுபடியும் சென்னை கிளம்புறோம். இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம். நேற்று வந்து பார்த்தது வந்து எங்கள் அம்மாவோட எங்கள் தாத்தா வீடு. அது ஆக்சுவலி அவங்க வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாங்க. ஃபுல்லாக அது வந்து ஆன்மீக பயணம் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஆனால் வேலை என்னமோ எனக்கு தான் வேலை அப்படி ஒரு வேலை. ஆல்ரெடி என் மூஞ்சி வந்து இன்ஜினி கரியலை கொட்டின மாதிரி தான் இருக்குது. இதோட வந்து நான் இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டு மறுபடியும் நாளைக்கு அங்கே வர போய் அலையணும். நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். எங்களோட குலதெய்வம் வந்து திரௌபதி அம்மன். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நாளைக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதனால இந்த பந்தல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வரமாட்டோம், ஏன்னா எங்கள் வீட்டில் தான் நாளைக்கு அங்கே ஃபங்க்ஷன் நடக்க போதா. அதனால இன்றைக்கே வந்து சாமி கும்பிட்டு மாவிளக்கெலாம் போட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். 1 by 1 போடுங்க. அங்கே பார்த்து நாங்கள் வந்து இப்போ ஆற்றுக்கு வந்திருக்கோம். இந்த ஆறு வந்து நாங்கள் சும்மா எங்கள் ஊர்லேருந்து மதுக்கூருக்கு போயிட்டு இருந்தோமா, அப்போ வந்து இடையில வந்துச்சு. அதனால இந்த ஆறை வந்து நிப்பாட்டி அந்த வண்டியை நிப்பாட்டி இங்கே அந்த ஆற்றுல இறங்க போகிறோம். நீச்சல் தெரியாது, ஆனால் சும்மா கால் நினைக்கிறதுக்காக இறங்கணும். இங்கே பாருங்க இந்த ஆறை. எங்கள் அம்மாவுக்காக மூஞ்சி கழுவுறாங்க. அம்மா பாத்துமா, செம்ம வேகமா தண்ணி இறங்குது. ஏய் ஏய் நடக்கிறா பாருங்க காலில். கால் எடுங்க. ஆற்றுல நல்லா ஆட்டம் போட்டு அப்புறமா அதுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது நாங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிற அன்னைக்கு. இவளுக்கு தான் மொட்டை போட போகிறோன்னு தெரியாமல் இவள் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. அந்த கோயில் பக்கத்தில் உள்ள ஆறு இது, அதனால அங்கே உட்கார வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆற்றுல வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு இந்த கோயிலுக்கு தான் வந்து சாமி கும்பிடணும். அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போகணும் வேற.
ஏடாது என்னது இது அப்படி என்னது அங்கேயே பிடிச்சி ஒரே எழுப்புதான் அது. கூப்பிடு பாப்பா கூப்பிடு. கண்ணகிட்ட நோண்டி விட்டுறாதியா பாவம். பாக்குடு என்ன கொஞ்சம் முடி வந்துச்சு. ஃபைனலி வந்து இவ்வளோ உட்கார வச்சு மொட்டை போட்டாச்சு. செம்ம அழுக. மொட்டை போட்டு சந்தனம்லாம் தடவிட்டு பார்க்குறதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டோம். ஆக்சுவலி காலைல வெள்ளனமாகவே வந்து நாங்கள் கிடாலாம் வெட்டி வீட்டில் வந்து தோல் உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க என் பெரியம்மா வீட்டில். ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க வந்து கறியை வந்து மண்டபத்துக்கு எடுத்து போய் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஒரு தாத்தா வந்து சைக்கிள் வச்சுருந்தாரு, கம்பி வச்ச சைக்கிள். இது வந்து சின்ன வயசில் ஓட்டியிருக்கேன். இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னே அதை பார்த்து ஆசையாக இருந்தது ஓடணும்னு சொல்லிட்டு, தாத்தா கொஞ்சம் கொடுங்க தாத்தா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டு ஓடிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோயில் தான் வந்து பாப்பாவுக்கு ஆக்சுவலி சாமி கும்பிடுற கோயில். இது பேர் வந்து பெருமையான்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் காவல் தெய்வம் மாதிரி. இங்கே வந்து ஆக்சுவலி இந்த காலில் வலி இருக்கிறவங்க, கையில் வலி இருக்கிறவங்க, உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கிறவங்க, நோய் திறன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி உருவ சிலை, கால் சிலை இந்த மாதிரிலாம் வாங்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கெடா வெட்டுவாங்க, நிறைய பேர் வந்து சேவலை பலி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பலி கொடுக்குற ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இந்த கோயில் வந்து கோயில் மாதிரியே இருக்காது, கூடாரம்லாம் இருக்காது. ஓப்பன் ஸ்பேஸில் தான் இந்த மாதிரி நிறைய வந்து வீரநாராயணர் அந்த மாதிரி சாமி சிலை நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து இவங்க சாமி கும்பிடுறாங்க இந்த மாதிரி விசேஷமாக. வருஷம் ஆடி மாதம் வந்து இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்குமாம்மா. நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் எங்கள் வீட்டில் கெடா வெட்டுறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். கெடா வெட்டுறதுக்கு வந்து ஆக்சுவலி போகக்கூடாதாம்மா. அதுக்கு வந்து காலையிலே பெரியப்பா அத்தா இந்த மாதிரி பெரியவங்க மட்டும் போயிட்டு வெட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து முன்னாடி ஒரு கோயில் காட்டினல, அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மண்டபத்தில் தான் வந்து அந்த கெடா வெட்டணும்ல, அந்த கெடா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சாப்பாடு போட்டு, இங்கே தான் எல்லா ரிலேஷனும் இருக்காங்க. சாப்பாடு போட்டு அப்புறமா எல்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இதான் வந்து நாங்கள் போட்ட சமையல். அதாவது வந்து அந்த கெடா கறி குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை, சிக்கன் 65, அப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா வந்து தயிர் சாதம் வெஜிடேரியன்ஸ்க்கு வெஜ் குருமா, இதெல்லாம் நாங்கள் போட்டுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வந்து பாப்பாவுக்கு மொட்டை போட்டதுனால இந்த ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நாங்கள் மறுபடியும் தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டோம். சரி, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆற்றுலலாம் இந்த ஆடி மாதம் வந்து தண்ணி வந்துடும், இந்த காவேரி தண்ணின்னு சொல்லுவாங்களே அது. அதனால வந்து போய் ஏதாவது ஒரு ஆற்றுல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா இங்கே செம்ம பெரிய ஆறு இருந்தது. எனக்கு வேறு நீச்சல் தெரியாதா, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியும். நானே என் தங்கச்சி சித்தி எல்லாருமே போயிருந்தோம். பார்த்தா அங்கே போயிட்டு இந்த ஆறுக்கு பக்கத்தில் வந்து கால்வாய் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு சும்மா அது வந்து முட்டி அளவு தான் தண்ணி இருக்கும். அந்த இதுக்குள்ளே வந்து இறங்கி விளாண்டுட்டு இருந்தோம். சரி, முட்டியெல்லாம் தான் தண்ணி இருக்குன்ட்டு பார்த்தா அது செம்ம ஃபோர்ஸாக இருந்தது. ஆக்சுவலி வந்து அந்த கார்னரில் போய் நம்ம இருந்தோம்னா அது அப்படியே நவுத்தி நம்மளை கூப்பிட்டு போயிடும். அங்கே போகிறாங்கல்ல அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அது லாஸ்ட்டில் விடும். மறுபடியும் நம்ம வந்து அந்த ஸ்விம் பண்ணிகிட்டே டைரக்ஷனை மாற்றி மறுபடியும் இந்த சைடு வந்தோம்னா அழகாக இந்த சைடு கொண்டு வந்து விட்டுரும். ஆனால் நான் அந்த சைடு போயிட்டு ஸ்விம்மிங் தெரியாமல் லாஸ்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரத்துக்குள்ளேயும் நான் பட்ட பாடு வந்து ஆக்சுவலி எனக்கு சோலி முடிஞ்சிரும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உயிர் பொழைச்சி மறுபடியும் வந்துட்டேன். இந்த ஆற்றுக்கு போகிறதுன்றது வந்து எங்கள் பிளான்லேயே கிடையாது. ஆனால் இந்த ட்ரிப்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த ஆற்றுக்கு போனது தான். அடுத்த வாட்டி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் ஊருக்கு போகிற ஒரு வேலை இருக்குது. அப்போ வந்து மறுபடியும் இந்த ஆற்றுக்கு போய் குளிக்கணும், அக்காவெல்லாம் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பாப்பா வந்தான்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள் இதை. அதனால வந்து நான் அடுத்த வாட்டி போனால் கண்டிப்பாக பாப்பாவையும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கால் வலி இருந்ததுனால அவங்க வந்து இறங்கவே இல்லை ஆற்றுக்குள்ளே. வலிக்கிறதுனால பயந்து போய் உட்காந்துருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணுவாங்க. எனக்கு தான் சுத்தமாக நீச்சல் வராததுனால நான் எங்கேயுமே போனால் குளத்துக்கு ஆற்றுக்கலாம் கூட குளிக்கவே மாட்டேன். ஒரு 2 மணி நேரம் தொடர் ஆட்டத்துக்கு அப்புறமா வந்து மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அந்த சன்செட்டும் அந்த ஆற்றுல போகிற தண்ணிக்கும் அந்த வியூவும் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு போய் துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து வியாழக்கிழமை நைட்டு தான் வந்து எங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு. ஸோ இது முடிச்சுட்டு
மறுபடியும் வீட்டுக்கு போய் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டிலேருந்து ஜங்ஷன் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே வந்து ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி இந்த 4 days ட்ரிப் வந்து நிறைய கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் வந்து நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம், நிறைய ரிலேஷன்ஸ் வந்து நேரில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீட் பண்ணேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கேட்ட கேள்வி வந்து இன்னும் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்வி தான். என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேலைக்கு போறியா, இந்த மாதிரி வந்து இந்த லூப்பில் இருக்க கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமான்னு எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே வந்து நல்லா பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ எங்கள் தஞ்சாவூர் ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அதில் வந்து ரவா ரோஸ்ட் ஒன்று வாங்கி சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ஏறி சூப்பராக மன நிம்மதியோட ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் என்னோடய 4 days ட்ரிப்போட ஒரு விலாகு. ஸோ இந்த விலாகில் வந்து நான் நிறைய உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து என் ஃபேமிலி ரிலேட்டட் திங்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.